ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ திவி கிச்சன் சொல்லிட்டு நாங்க ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அ சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த கிளைமேட்க்கு ஏத்த மாரி ஒரு சூடான, ஹெல்த்தியான பிரியாணி ஒண்ணு செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் பிரியாணி செய்ய போறோம். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்தாச்சு. இது வந்து 2 டைம் அலசி ஊற வச்சாச்சு. அலசும்போது கொஞ்சம் பொறுமையா அலசணும். உடையாத மாரி. இத ஊற போட்டாச்சு. அதுக்கப்புறம் 2 கப் மஷ்ரூம் எடுத்துட்டோம். நம்ம 2 கப் மஷ்ரூம் எடுத்துருக்கோம். அத கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, 200 கிராம் எண்ணெய் வந்து இதுக்கு ஊத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, 2 பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் ஏலக்காய், 3 கிராம்பு, அன்னாச்சி பூ, பட்டை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நுணுக்கி வச்சுக்கலாம். நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கடல் பாசி. ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. அதில போட்டுக்கலாம். 4 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, கல் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா, பொன்னிறத்துல நல்லா வதங்கி வரும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்பவுமே வந்து கிளறி வைக்க வேண்டாம். அப்படியே கொஞ்ச நேரம் விட்டா போதும். அனலுக்கு அது நல்லா வதங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. சரியா? இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா, தம் கட்டுறதுக்காக தண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த பேஸ்ட் போட்டாச்சு. இது நல்லா வதங்கட்டும். 2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் மிளகாத்தூள். நான் 4 பெரிய தக்காளி நறுக்கி வச்சது. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா, தக்காளி வதங்கிடுச்சு. மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா, க்ளீன் பண்ணி 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கப் அளவுக்கு நம்ம தயிர் எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்டியா இருக்கும். எண்ணெய் பார்த்தீங்கன்னா, நல்லா பிரிஞ்சு வரும். தயிர் இப்போ பார்த்தீங்கன்னா, புதினா, கொத்தமல்லி 2த்தையுமே நல்லா கழுவி அலசியாச்சு. இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அந்த தயிரோட ஸ்மெல்லு, புதினா கொத்தமல்லியோட ஸ்மெல்லு ரொம்பவே நல்லா இருக்கு. 1 கிலோ பாஸ்மதி ரைஸுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து சாப்பாடுக்கெல்லாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வர வரைக்கும் மூடி வைக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஊற வச்சிருக்க அரிசியை இதில் கலந்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அரிசி பார்த்தீங்கன்னா உடையாத அளவுக்கு பொறுமையாக கிளறணும். உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஒன் டைம் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கு. இருந்தாலும் சாப்பாடுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உப்பு கரிக்கணும். அது வெந்து உருகி வரும்போது கரெக்டாக இருக்கும்.
உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கணும் சாப்பாடு வெந்து வரும்போது. பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஆவி வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மூடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புகை வந்துருச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா தம் போடுறதுக்கான பதம் வந்துருச்சு. தம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவலாக நல்லா இது பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா அந்த அனல் நல்லா புகை வர அனல் வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா புகை வந்துருச்சு. நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 20 நிமிஷம் தம் போடலாம். 20 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தம் டைம் வந்து முடிஞ்சிடுச்சு. எடுத்துக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. நல்லா ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். பிரியாணி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.